ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 36:10 நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கட்டப்படுவீர்கள் அப்படிங்கிறதான வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை தேவன் கட்டுகிறவர், நம்முடைய சபையை கர்த்தர் கட்டுகிறவர், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கட்டுது. இன்னர் மேன், நம்முடைய உள்ளான மனுஷனை தேவன் கட்டி எழுப்புகிறவர். இந்த காரியங்கள் எல்லாம் பல்வேறு விதங்களில் இதை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நெகேமியா அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதை, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதை எல்லாவற்றையும் குறித்து அவன் விசாரித்து அவன் வேதனைப்படுகிறான், விசாரிக்கிறான். அவன் விசாரித்து அவன் என்ன செய்கிறார் என்றால் அதுக்கு பிறகு உட்கார்ந்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆகவே நம்ம கட்டப்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசாரிக்க வேண்டும். குடும்பத்தின் நிலைமையை விசாரிக்கணும். சபையின் நிலைமை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். சமுதாயத்தின் நிலைமையை நம்ம அறியணும். அல்லேலூயா. குடும்பத்தின் நிலைமையை தெரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்ய முடியாது? சரி பண்ற காரியத்தை சரி பண்ண முடியாது. பல ஏரியாக்கள் குடும்பங்கள்ல என்ன செய்யும்? பாழாய் கிடக்கும், இடிக்கப்பட்டு கிடக்கும். அதை கணவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும். கணவன் அறிந்து கொள்வதற்காக மனைவிடத்தில் சில காரியங்களை விசாரிக்கணும். குறிப்பாக இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட், உணவுத்துறையில் அமைச்சர் யாரு? வீட்டில் உங்க மனைவி தானே. மனைவிகிட்ட கேட்கணும், என்ன இருக்கு என்ன இல்லை அப்படிங்கிறத கேட்டு வாங்கி போட்டால் தான் டேபிள் என்ன செய்யும்? வரும். அங்கே வந்திருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசக்கூடாது. அங்கே வந்த பிறகு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாகவே கேட்க வேண்டும், இன்றைக்கு என்ன என்ன குறைபாடு இருக்கிறது, அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்கணும். அந்த மாதிரி சில ஆட்கள் கேட்கறதே கிடையாது. இப்போ விசாரிக்க வேண்டும். கணவன் விசாரிக்கணும், மனைவியை விசாரிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்கணும். பிள்ளைகள் படிக்கிறாங்களா? சில புருஷன்மாருக்கு அப்பா அம்மாருக்கு பிள்ளைங்க எந்த வகுப்பு படிக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு பெரிய மனுஷன், அவர் நல்ல தொழிலதிபராக மாறிட்டார். அவரே சொல்றாரு, என் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவார். அப்படி நிறைய அப்பாக்களுக்கு அது தெரிகிறது இல்லை. பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என்று தெரியாது. பிள்ளைங்களுக்கு பர்த்டே என்னங்கன்னு கூட சில அப்பா அம்மாருக்கு தெரியாது. அந்த மாதிரி இருந்தால் அந்த குடும்பம் அந்த ஒரு ஏரியாவில் என்ன செய்கிறது? இடிந்து கிடக்கிறது என்று அர்த்தம், பாழாய் கிடக்கிறது என்று அர்த்தம். இந்த ஃபெலோஷிப்பு, இந்த ஐக்கியம், இந்த க்ளோஸ்னஸ், அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே இருக்கிறதான அந்த தொடர்பு என்ன செய்கிறது? சரியா இல்லை என்று அர்த்தம். அது நிமித்தமாக அந்த குடும்பம் பாழாய் போக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அம்மாக்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசாரிக்க வேண்டியதான காரியங்களை விசாரிக்க வேண்டும். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றாங்க. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிற்பாடு பிள்ளைகள் அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் போனேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஸ்கூலில் டீச்சர் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, பாருங்கம்மா எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, எதையாவது சொல்ல வந்து உட்காருவாங்க. போ சனியனேன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. நானே தலை நிறைய பிரச்சனையில் உட்கார், நீ வந்து என்ன தொந்தரவு பண்ணுற, திட்டியே அனுப்பிடுவாங்க, சனியனே சொல்லிடுவாங்க. இதைத்தான் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருது. அதாவது சைக்காலஜிஸ்ட் ராதாகிருஷ்ணன் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, இந்தியாவிலேயே ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு கோயம்புத்தூரில் அவர் இறங்குகிறாரு. அவரை கொண்டு வந்து என்ன செய்கிற முக்கியமான ஆட்கள் அவரை காரில் கொண்டு வந்து
பெரிய ஒரு மேடையில் எல்லாம் அவரை கனப்படுத்திட்டு பெரிய கூட்டம் போட்டு அவரெல்லாம் புகழ்த்தி வாழ்த்தி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பாராட்டு கூட்டம் வைத்து விட்டு கொண்டு வந்து அவரை வீட்டில் இறக்கும்போது இவங்க அப்பா அந்த பாராட்டு கூட்டத்துக்கு போகவும் இல்லை. வந்த இடத்துல வந்து வீட்டில் வந்த போது அந்த அவார்டு வாங்கினதை கொண்டு வந்து அவர் காட்டுற, அப்பா இந்த மாதிரி நான் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறேன், அது ரொம்ப பெரிய விஷயம், அது சாதாரணமாக யாரும் கிடைக்காது, அவருக்கு மட்டும் அது கிடைச்சிருக்கு, அதை காட்டும் பொழுது கொண்டு வை அப்படின்னாராம். எப்படி கொண்டு வை அப்படின்னாராம். அது எடுத்து பார்க்கவே இல்லை, அவர் அப்ரிசியேட் பண்ணலை. ஆகவே இவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுன்னாரு, ரொம்ப கஷ்டம், உடஞ்சி போயிட்டேன்னாரு. ஆனாலும் சில சமயத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அதோட வாழ்க்கையில் என்ன செஞ்சிருவாங்க, பாடா போயிடுவாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி போகாமல் அதுக்கு பிறகு என்ன பண்ணாரான்னா அப்படியே வெளியெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து அந்த பக்கமாக வர்ற சமயத்தில் ஜன்னல் வழி எட்டி பார்க்குறாராம். அம்மாவும் அப்பாவும் அந்த அறைக்குள்ளே ஏதோ நின்று பேசிக்கிறாங்களாம். என்ன பேசிக்கிறாங்கன்னா, அப்பா சொல்கிறார், நம்ம பையன் பெரிய ஆளாக வருவான் அப்படிங்கிறாராம். இந்த ரகசியமாக அறைக்குள்ளே பேசுகிறத பிள்ளைகிட்ட பேசியிருக்கலாம்ல, நீ மனைவிகிட்ட பேசுறது ரைட்டு, சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் புருஷ மனைவி பிள்ளையை பற்றி நீங்கள் பேசலாம், பாராட்டி பேசலாம். இல்லை, பிள்ளையே பாராட்டி பேச வேண்டிய இடங்களில் அவர்களை பாராட்டி பேசவில்லை என்றால் பிள்ளைகள் அவர்கள் சோர்ந்து போவார்கள், கடைசியிலே அவர்கள் வாழ்க்கை பாழாக போய்விடும். அவங்கள விசாரிக்கணும், அவங்கள்ட்ட அன்பு செலுத்த வேண்டும், அக்கறை இருக்கணும். அப்பாவுக்கு வந்து என் மேல் அக்கறையே கிடையாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வரேன், அவன் குடும்பத்தின் காரியங்கள் மேல ஒரு அக்கறை இருக்கணும். குடும்பத்தில் ஒரு அக்கறை இல்லைன்னா குடும்பம் என்ன செய்யக்கூடாது, கட்டப்படவே கட்டப்படாது. மனைவிமார்கள் குடும்பத்தில் அக்கறைன்னு சொல்ற சமயத்தில் உங்க ஏரியா என்னன்னா கிச்சன் ஏரியா, நல்ல அக்கறையோட சமைச்சு போடணும். ஹெல்த்து, ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும். அது மாத்திரமில்ல, அவங்களுக்கு உடையதான உணவு, ஒரு ஹஸ்பண்டுக்கு நல்ல உணவு கொடுத்துட்டா அவன் எங்கேயுமே போக மாட்டானான் அப்படின்னு யாரோ சொன்னதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதுதான் உண்மை. நல்லா சமைச்சு போட்டிங்கன்னா அவன் வேற எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அநேகர் வீட்டில் பிரச்சனை என்னன்னா, நல்ல சாப்பாடு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. சரியாக சமைக்கிறது இல்லை, அவசரமாக எதையோ சமைச்சு போடுறதுனால புருஷன் வரும்போது அவனுக்கு எரிச்சலாக வருது, சண்டை வருது, பெரிய ஒரு மனைவி மேலே வெறுப்பு வந்துடும். என்ன வீட்டுக்கு போகிறதுக்கே விருப்பம் வராது, எங்கே போனால் என்னது கிடைக்கும், என்னத்தை ஒன்றுமே இருக்காது, என்னத்தை சமைச்சு வச்சுருப்பா அப்படிங்கிற அளவிலே வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. அப்படி செய்யாதபடிக்கு நீங்கள் என்ன, புருஷன் மேலே அக்கறை உள்ள ஒரு மனைவியா இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதே போல என்னன்னா, கணவன்மாரும் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்க குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும், இருந்து விசாரிக்க வேண்டும், இருந்து விசாரிக்கணும். எப்படி என்ன காரியங்கள் எல்லாத்தையும் விசாரித்து நீங்க செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்க. உங்களால செய்ய முடியாத காரியத்துக்காக என்ன செய்ய வேணும், நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டு அந்த அதிகாரம் முழுதும் வாசித்து பாருங்க. அவன் உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து சில நாளாய் உபவாசித்து சில நாளாய் ஜெபித்தானா. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். டேக் டைம் டு ப்ரே. ஜெபிப்பதற்காக சில காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் உதவி செய்ய வேணும், என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இது வாழ்க்கை அவங்க பாடா போயிடக்கூடாது, வயசு பாடா போயிட்டே இருக்கு, வீணா போயிட்டே இருக்கு, உதவி செய்யும் அப்படின்னு கணவன் மனைவி யார உட்கார்ந்து என்ன செய்யணும், சில நாளாய் துக்கித்து உபவாசம் பண்ணி கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாய் காரியங்களை அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? சில நாளாய் காலத்தை நீங்க அதுக்கு என்ன செய்யணும், லீவு போடணும். ஒரு வாரம் வேணுமான லீவு போடுங்க, இல்ல 3 நாள் லீவு போடுங்க, அட்லீஸ்ட் ஒரு நாள் லீவ் போடுங்க. போட்டு உட்கார்ந்து என்ன செய்யணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்.
ஒரு கணவனுடைய தேவை என்ற கணவனுக்காக ஜெபிக்கணும். ஒரு வியாதினா வியாதிக்காக ஜெபிக்க வேண்டும். சும்மா ஊரெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி என் பையனுக்கு வியாதி, என் பொண்ணுக்கு வியாதி, என் புருஷனுக்கு வியாதி, என் மனைவிக்கு வியாதி, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நடக்கக்கூடாது. என்ன செய்யணும்? உட்கார்ந்து ஜெபிக்கணும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அப்படி செய்தா கர்த்தர் என்ன செய்வார் என்றால், இடிந்து கிடக்கிற கோட்டைகளை கட்டி எழுப்புவார். வாசல்களை தேவன் கட்டி என்ன செய்வார்? எழுப்பத்தக்கதான வழியை கர்த்தர் திறப்பார். திறந்தாரா இல்லையா? இந்த அதிகாரத்தில் அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 11 வசனத்திலையும் நீங்க பார்க்கும் பொழுது ஜெபத்தை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. ஏதோ உட்கார்ந்து தூங்கி தூங்கி ஜெபம் பண்ணான் என்று அல்ல. துக்கித்தான், அழுதான், உபவாசித்தான், மன்றாடினான். மன்றாடினதான அந்த ஜெபத்தின் மன்றாட்டு ஜெபத்தை பற்றி இங்க பார்க்குறீங்க. கருத்தோடு ஜெபித்தான். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப நம்ம ஜெபம் அப்படிங்கிறது வாயில வந்ததை உளர்றது ஜெபம் அல்ல. மேடையில கூட நமக்கு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கருத்தா இருக்க வேண்டும். கருத்தா இருக்க வேண்டும். வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். வெயின் ரெப்படிஷன், திரும்ப திரும்ப வார்த்தைகளை சொல்லி பிதற்றக்கூடாது, அலப்பக்கூடாது. ஆகவே கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏன்னா மகாராஜா விட்ட நம்ம ஜெபம் பண்றோம். தேவாதி தேவனுக்கு முன்பதாக நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அதை ஆயத்தப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படி அவன் கருத்தோடு ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடந்தது? அடுத்த அதிகாரத்தை பார்க்கிறோம். ராஜா அவனை பார்த்து கேட்கிறான், நீ வழக்கமாக அவன் முகம் இப்படி இருக்காது, இன்னைக்கு ஏன் துக்க முகமா இருக்கிறாய் என்று விசாரித்து அதுக்கு இவன் பதில் சொன்ன பொழுது அவன் என்ன சொல்கிறான்? என்னுடைய பட்டணம், என்னுடைய தேசத்திலே எங்களுடைய உறவினர்களுடைய கல்லறைகள் எல்லாம் அது சுட்டரிக்கப்பட்டதாய் கிடக்கிறது. ராஜாவை நோக்கி சொல்கிறான், என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசலில் அக்கினியா சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று சொல்லி அவன் அதை ராஜாவுக்கு அதை சொல்லுகிறான். அப்ப ராஜாவுக்கு சொன்ன பொழுது ராஜா கேட்கிறான், என்ன செய்யணும்னு கேட்கிற. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். 4வது வசனத்தில், அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ராஜா அப்படி கேட்ட உடனேயே இவன் தேவனை நோக்கி மறுபடியும் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே ஏற்கனவே ஜெபம் பண்ணி விட்டான். இப்போ ராஜா வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஒருவேளை நான் நினைக்க எப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ராஜா சொன்ன சொல்லியிருப்பான். ராஜா விட்ட என்ன சொல்லியிருக்கலாம், இவன் வேற எதுவும் சொல்லியிருக்கலாம். ஆனால் சரியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாவே நான் ஜெபம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பான், சொல்லியிருப்பான். அவர் சொல்லிட்டு அப்புறம் ராஜா கேட்டிருப்பார், என்னப்பா ஜெபம் பண்ணியா, என்ன யோசித்த அப்படின்னு கேட்டிருப்பார். கேட்ட உடனே என்ன செய்தான், அவன் சொல்றான் ராஜாவை பார்த்து. அப்புறம் உள்ள காரியங்கள்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவை பார்த்து என்ன தேவை, என்ன செய்யணும், இவன் அனுப்பப்பட வேண்டும் என்ற காரியத்தை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜாவே, என்ன நீர் அனுப்பணும், அந்த தேசத்துக்கு அனுப்ப வேண்டும். எனக்கு என்ன வேணும், அங்கே வீசா வேணும், எனக்கு பாஸ்போர்ட் வேணும், எனக்கு வீசா வேணும். அப்புறம் அங்கே காரியங்களை செய்வதற்காக எனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் பண உதவிகள்லாம் வேணும் என்கிற காரியங்கள்லாம் விண்ணப்பத்தை அவன் அங்கே வைக்கிறத பார்க்கிறோம். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவ்விதமாக அவன் அந்த நேரத்தில் ராஜாவை பார்த்ததை சொன்ன பொழுது ராஜா அவன் என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அவன் அனுப்பப்படுகிறான். அப்படின்னு சொன்னால் பாழா கிடக்கிற அந்த தேசத்தை குறித்ததான அந்த அறிவு கிடைத்தது மாத்திரமல்ல, அவனது அக்கறையோடு கரிசனையோடு அவன் அதை செய்யும்படியாக தன்னை அவன் என்ன செய்தான், அவன் அதற்காக அர்ப்பணித்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நம்ம செயல்படணும், நம்ம செயல்பட வேண்டும். கர்த்தர் வழியை திறப்பார், கர்த்தர் வாசலை திறப்பார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். இப்ப இங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு பகுதியாக அவன் போய் எல்லாத்தையும் சோதனை செய்கிறான். எங்க எங்கே எப்படியெல்லாம் உடஞ்சி கிடக்குது, எதெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் ஒரு எஸ்டிமேஷன் எல்லாம் அவன் போய் என்ன செய்கிறான், ராத்திரியில் அதை செய்தான். ஒரு ராத்திரியில் செஞ்சானா பல ராத்திரி செஞ்சானா தெரியவில்லை.
ராத்திரி ராத்திரி போய் அவர் சோதனை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்தெந்த பகுதிகள் இடிந்து கிடக்கிறது அப்படிங்கிறதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எந்தெந்த பகுதிகளை நான் எடுத்து கட்ட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்க வரும்போது பைபிளை கையில் வச்சிருக்கிறோம், உட்கார்ந்து நம்ம வசனத்தை கேட்கிறோம். கேட்கிற சமயத்தில் எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, உங்க பட்டணத்தினுடைய நிலைமையை, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்த நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, சோதிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்க உள்ளத்தை சோதித்து பார்ப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆவியானவருக்கு தான் உங்க உள்ளம் தெரியும். ஆகவே தான் நான் சொன்னேன், நான் ஏதோ ஒன்றை தயார் பண்ணிட்டு இங்க வந்து பேசினேன்னா அது சரியா வரவே வராது. தயார் பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கு பிறகு ஆவியானவரை சார்ந்து, ஆவியானவரே நீர் ஜனங்களுக்கு என்ன பேசணுமோ பேசும் என்று சொல்லி நான் கேட்பேன். ஆகினால உங்களை சோதித்து பார்ப்பதற்கு தேவனுடைய சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய சபையில வாரந்தோறும் வர வேண்டும். அது மாத்திர கர்த்தருடைய பந்தி எடுக்கிற சமயத்தில் உங்களை என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் தகுதியா இருக்கிறேனா? எல்லாத்தையும் நான் ஒப்புரவாகி இருக்கிறேனா? சில டைம்ல நமக்கு எங்க இடிஞ்சு கிடக்குன்னு தெரியாது, எந்த உறவு இடிந்து கிடக்கிறது என்று தெரியாது. உறவுகள் இடிந்து கிடக்கும், பேசாம இருப்போம். இந்த காரியத்தை எல்லாம் நம்ம புரிந்து கொண்டு, ஆண்டவரே இதுக்கு ஒரு வழியை திறந்து தருவீராக, இந்த நபரோட நான் பேசணும், மறுபடியும் நான் ஐக்கியத்தை புதுப்பிக்கணும். ஒரு சரியில்லாத ஆளா இருந்தா கூட, ஆண்டவரே நான் என்ன செய்யக்கூடாது, என் மனசுல கசப்பு எனக்கு இருக்கக்கூடாது, எனக்குள்ள வைராக்கி இருக்கக்கூடாது. நான் சந்தோஷமாக அவன் முகத்தை திருப்பிட்டு அவன் போகிறத நான் பார்த்து எனக்கு சைக்கிள், ஆண்டவரே அவன் பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி, உங்க சித்தப்பாவா இருக்கலாம், உங்க சித்தியா இருக்கலாம், உங்க மாமியா இருக்கலாம், உங்க மருமகளா இருக்கலாம், கொழுந்தனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், எல்லாருடைய உறவும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சக விசுவாசிகளுடைய உறவு கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. கைகளை வைத்தாண்டு கேளுங்க, ஆண்டவரே இடிந்து கிடக்கிற உறவுகள் கட்டி எழுப்பப்படும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தாவே உணர்த்துவீராக, யாரோடு நான் பேசல, யாருக்கு பிரச்சனை என்பதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் படிக்கிறீங்க. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாகில். அது அர்த்தம் என்னன்னா, அதுக்கு மேலே உள்ள வசனத்துல நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டிருக்கலாம், மூடனை என்று சொல்லி இருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவன் காயப்படுத்தி இருந்தால் அது நிமித்தமாக அவனோடு கூட நல்ல அவர் பேசாம இருக்கலாம், சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், அவங்க போன் பண்ணாம இருக்கலாம், வீட்டுக்கு வராம இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆட்களை என்ன செய்யணும்? உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோடே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிற இந்த ஸ்டாக்னேஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, அதே போல குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய தொழில, எல்லாவற்றிலையும் ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துடும். அதுக்கு பிறகு ஒரு அடி கூட முன்னேறவே முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் வந்து பேசாம போறான், அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை பக்கத்து வீட்டில், இல்லைன்னா மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், ஏதோ ஒரு உங்க பங்காளியா இருக்கலாம், அவன் என்ன செய்யறான்? சூனியம் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க. சூனியம் அவன் வைக்கல, நீங்களே வச்சிருக்கீங்க. சோத்திரம். இந்த சூனியம் எடுக்கிறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், நீங்க போய் நல்மனம் பொருந்தினால் போதும். நல்மனம் பொருந்தினாலே சரியாயிடும். ஆண்டு சம்பந்த கைகளை வைத்து ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே அந்த ஏரியா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், என் புருஷனோடு நான் சரியா இல்லை, கொஞ்சம் உறவுல பிரச்சனை இருக்கு, என் மனைவியோடு இல்லை, என் பெற்றோரோடு இருக்கிற நான் சரியா இல்லை, ஆண்டவரே என்னை உணர்த்துவீராக. வேறு யார்ட்டையெல்லாம் நான் சரியா பேசாம இருக்கிறேனோ அந்த காரியங்களை நான் சரிப்படுத்தணும், அதுக்கு ஒரு வாய்ப்பை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். ஒருவேளை நம் மூலமாக வந்த பிரச்சனையா இருக்கலாம்,
ஒருவேளை அவர்கள் நிமித்தமாக ஏற்பட்டதான ஒரு உடைவாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு இடிந்து போன ஒரு ஒரு உறவாக இருக்கலாம், நொறுக்கப்பட்ட ஒரு உறவாக இருக்கலாம். கர்த்தர் அதுக்காக காரியத்தை அவர் செய்வாராக. ஆமென். கரங்களா சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அவ்விதமாக அவன் சோதித்து அவன் முழுவதும் அவன் பார்க்கறத பற்றிங்க வாசிக்கிறோம். உட்கார்ந்து என்ன செய்யணும்னா இந்த வேத புத்தகத்தை வைத்து நம்ம என்ன செய்யணும்? சோதிக்க வேண்டும். இந்த ராத்திரி சோதிக்கிற டைம் எப்படி அவன் சோதிச்சிருப்பான் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ராத்திரி சோதிக்கும் போது எப்படி சோதிச்சிருப்பான்? இருட்டில் என்ன தெரியுமா? தெரியாதில்ல, லைட்டு கொண்டு போயிருப்பான். ஆமென். அதுக்கு பேர் ரட்சிப்பு என்னும் தீவட்டி. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 62ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படு மட்டும் நான் அமராமலும் இருப்பேன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த ரட்சிப்பு என்கிற தீவட்டி அது பிரகாசம் உள்ளதாக மாறணும். இந்த ரட்சிப்பு என்கிற தீவட்டி உங்களுக்குள்ளால இருந்தாதான் என்ன செய்ய முடியும்னா சோதனை பண்ண முடியும். சோதனை பண்ணணும்னா ரட்சிப்பு என்பது உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ரட்சிப்பு இருக்கிறது? வேதத்துல புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், 2 கன்னிகைகளை பார்க்கிறோம். அவர்கள் 5 கன்னிகைகள் அவர்கள் என்ன செய்த? புத்தி உள்ள கன்னிகைகள் அவர்கள் தீவட்டியை கொண்டு போனார்கள், எண்ணெயும் கையில வைத்து கொண்டு போனார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் அவர்கள் தீவட்டி கொண்டு போனார்கள், ஆனா எண்ணெயோ கொண்டு போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மணவாளன் வருகிற சமயத்தில் அவர்களுக்கு எண்ணெய் இல்லாதபடினாலே தீவட்டிகள் அணைந்து போயிற்று. அப்ப சொன்னாங்க, எங்க தீவட்டி அணைந்து போகிறது, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அப்ப அவர்கள் சொன்னாங்க, இல்லை எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நாங்க கொடுக்க முடியாது, நீங்க போய் என்ன செய்யுங்க, ஒழுங்கா சர்ச்சுக்கு போங்க, ஒழுங்கா இனி பைபிள் படிங்க. நீங்க ஒழுங்கா பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா, ஒழுங்கா ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா, ஒழுங்கா உபவாசம் பண்ணிருந்தீங்க, எண்ணெய் இருந்திருக்கும். அதை செய்யாம இப்போ எங்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியாது, சும்மா அதெல்லாம் கொடுக்க முடியாது, சும்மா கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன எப்படி கிடைக்காது? சும்மா கிடைக்காது. என்ன செய்யணும்? ஒழுங்கா சபைக்கு வரணும், ஒழுங்கா பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் எண்ணெய் கிடைக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எண்ணெய் இல்லாமல் அநேகருடைய தீவெட்டிகள் அணைந்து கொண்டே இருக்கிறது. உங்க தீவெட்டி எரிகிறதா பாருங்க, உங்க தீவெட்டியில வெளிச்சம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உங்க தீவெட்டியை முதல்ல என்ன செய்யுங்க? ரிப்பேர் பண்ணணும். எத்தனை பேர் ரிப்பேர் பண்ண விரும்புறீங்க? சிலதை எண்ணெய் ஊற்றினாலும் நிற்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் எண்ணெய் ஊற்றி விட்டாலும் வெளியே போறதுக்குள்ளால எல்லாமே காலி ஆயிடுது. அப்புறம் அந்த வாரத்திலலாம் வரும்போது அணைஞ்சு போய் தான் வர்றீங்க. என்னப்பா ஆச்சு தெரியல, வெளியே போன உடனே தீவெட்டி அணைஞ்சு போச்சு. காரணம் ஓட்டை இருக்கு, உடஞ்சிருக்கு. அதாவது ரிப்பேர் பண்ணணும். உங்க தீவெட்டி ரிப்பேர் பண்ணப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்திலே சொல்லும் பொழுது எங்க சொல்றார்? 12ஆம் வசனம் 2:12 நான் 2வது பிந்தின பகுதியை சொல்கிறேன். நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்கள்? பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படணும். முழுமையாக இருந்தாதான் அதுல என்ன செய்ய முடியும்? அது தீவெட்டியாக பிரகாசிக்க முடியும். அது சரியாக தீவெட்டியா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான சமயத்தில் எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அடையாளங்களினால் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அதனால இந்த ரட்சிப்பு என்பது அது பிரகாசிக்கு மட்டும் அமராமல் இருக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், சும்மா இருக்கவே கூடாது. அப்படி நம்ம கவலையற்றிருப்போமானால் எதையோ பத்தி கவலையோடு இருக்கிறீங்க,
எதை பற்றி எல்லாமே கவலையோடு கூட நீங்க இருக்கிறீங்க. பையனுக்கு கல்யாணம் பார்க்கணும், அப்புறம் அடுத்து படிப்பு சம்பந்தமான காரியங்கள்ல கவலை, வீடு கட்டுறதுல கவலையா இருக்கிறீங்க. அதுதான் இயேசு சொல்லும் பொழுது நோமா காலத்தை போல கட்டியும், அப்புறம் கல்யாணம் என்கிறது வீட்டை கட்டுவது என்பதிலே நோமா காலத்தில் அப்படி இருந்தார்களாம். வெள்ளம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றிய உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறதான எந்தெந்த பிரச்சனைகள், எங்கே குழப்பம் இருக்கு, எங்கே பிரச்சனை இருக்கிறது, எங்கே பாழடைந்து கிடக்கிறது, எங்கே இடிந்து கிடக்கிறது, எது சரியில்லாமல் இருக்கிறது, எது பழுதடைந்து கிடக்கிறது, எப்படி அப்படி என்கிறத என்ன செய்யணும், நாம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோமா? அதாவது உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும்னா அந்த வீட்டை டெய்லி மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கார் இருக்குன்னா காரை டெய்லி என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியா மெயின்டைன் பண்ணவில்லை என்றால் பழுதடைந்து போகும், பாழாய் போகும். உங்க உடம்பையும் நல்லா டெய்லி மெயின்டைன் பண்ணணும். கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. காலைல ஒருக்கா, சாயங்காலம் ஒருக்கா. காலைல வெளியே போகும்போது குளிச்சுட்டு போறீங்க, சாயங்காலம் திரும்பி வரும்போது என்ன செய்யணும், குளிக்கணும். குளிச்சுட்டு படுக்கைக்கு போகணும். அதே போல் சரியாக தூங்கணும். அதே போல் என்ன செய்யணும், சரியான வேளைக்கு நம்ம சாப்பிட வேண்டியது என்ன செய்யணும், சாப்பிடணும். இப்படி நம்முடைய ஹெல்த் என்ன செய்யணும், நம்ம தான் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா ஹெல்த் பாழா போயிடும், உடம்பு பாழா போயிடும். பலத்தின் மிகுதியினாலே 100 வயது 120 வயசு வரை வாழ முடியுமா? இப்ப எல்லாம் ஆயுசு கூடிட்டே இருக்கு. ஆயுசு கூடி இருக்கு, முந்தைய மாதிரி கிடையாது. இப்ப எல்லாம் ஆயுசு நாட்கள் கூடிட்டு இருக்கு. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார் என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தர் உங்களை முதிர் வயதில் உங்களை ஆரோக்கியமாய் வைத்திருப்பார். ஆண்டவர் உங்களை உலகத்துல வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த காலம் முழுசும் வாழணும். கையெழுத்து கேளுங்க, ஆண்டவரே நான் பூர்ண வயசு எவ்வளவு காலம் வாழ முடியுமோ வாழ்ந்து பிரயோஜனமா வாழ வேண்டும். குடும்பத்துக்கு பாரமாக இருப்பதற்கல்ல, சபைக்கு பாரமாக இருப்பதற்கல்ல, நான் பிரயோஜனமாக ஆரோக்கியமாக வாழணும், பிரயோஜனமாக வாழும்படியாக எனக்கு உதவி செய்ய வேண்டும். அதுக்காக எனக்கு ஹெல்த்தை நான் மெயின்டைன் பண்ண ஆண்டவரே, என் சரத்தை நான் மெயின்டைன் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணாதான் உங்கள் ஹெல்த்து சரியாக இருக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்தையும் அதே போல தான் உங்கள் இன்னர் மேனை என்ன செய்யணும், டெய்லி அதை நீங்கள் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணி சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆவிக்குரிய ஜீவியம் அப்படிங்கிறது எருசலேமில் அலங்கம் கட்டப்பட்டது, அதே போல வாசல்கள் கட்டப்பட்டது. எஸ்ராவை கொண்டு ஆலயத்தை கட்டினார். ஆலயம் என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டது. முதல்ல என்னது, மதில்கள். மதில் என்பது என்னது, அது தீவட்டியை போல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய அதை சொல்லி இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்ல எனக்கு ஆசை உண்டு. ரட்சிப்பு என்பது மதில் கொப்பா இருக்கிறது. 26:1 ஏசா 26:1 ரட்சிப்பு என்பது மதில் கொப்பாய் சொல்லி இருக்கிறது. அதே போல எபிரேயர் 1, அதாவது ஏசாயா 62:1 தீவட்டி கொப்பாக சொல்லி இருக்கிறது. ஏசாயா 61:10 அது வஸ்திரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வஸ்திரத்தை என்ன செய்யணும், சரி பண்ணணும். மதில் என்றால் மதில் என்ன செய்யணும், சரி பண்ண வேண்டும். இப்படி மதில் அப்படின்னு சொல்லும்போது மதிலுக்கு உள்ளால என்னன்னா தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் எருசலேமுக்குள்ளால. அப்ப எருசலேமுக்குள்ள தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறது தான் ஆவிக்குரிய ஜீவியம், தி இன்னர் லைஃப். உங்க வாழ்க்கையில உங்க இருதயம், அந்த இருதயத்துல தான் கர்த்தர் குடியிருக்கிறார். உங்க இருதயம் தான் கர்த்தருடைய ஆலயம். உங்க இருதயத்தை செம்மைப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். அப்போ எப்படி சரிப்படுத்துவது? அந்த ஆலயத்தினுடைய முதல் பகுதி எடுத்துக்கொள்வீர் என்று சொன்னால் பலிபீடம் இருக்கிறது. பலிபீடத்தை நீங்கள் முதலாவது கட்ட வேண்டும், பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். பலிபீடம் என்று சொன்னால் பிரதிஷ்டை, பலிபீடம் என்று சொன்னால் ஒப்பு கொடுத்தல். நீங்கள் உங்களை சமர்ப்பணம் செய்வது. உங்களை நீங்கள் சமர்ப்பணம் செய்யாமல் நிச்சயமாக ஆவிக்குரிய ஜீவியம் அது கட்டப்படாது. எத்தனை உங்கள் வாழ்க்கையை நீங்க சமர்ப்பணம் செய்றீங்க? பலிபீடமா உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்?
ஆண்டவரே என்ன எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? ரோமர் திரும்பம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாய் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களுடைய மாமிசத்தை அக்னியினால எரிப்பதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். பரலோக அக்னியினால அது எரிக்கப்படுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்கள் மாமிசத்தை, நான் சொன்ன என்ன, இந்த நான் அப்படிங்கிறது அது எரிக்கப்படணும். உங்க சுயநலம், எனக்கு, என்னால், அதெல்லாம் எரிக்கப்பட வேண்டும், சாம்பலாக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், இதெல்லாம் மாமிசம். இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம சுட்டு எரிக்கிற காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுடைய அந்த இன்னர் மேன், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியா அது கட்டப்படக்கூடியதாய் மாறும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள்லாம் அழிந்து போகட்டும் என்று சொல்லுங்கள். ரெண்டாவது என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்தது உள்ளால நீங்க போனீங்கன்னு சொன்னா நிறைய சொல்லலாம், அப்படி சிலதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போறேன். அடுத்தது நீங்க போனீங்க, இன்னும் உள்ளால போனீங்கன்னு சொன்னா அங்கே குத்து விளக்கு, சமூக தப்பத்து மேஜை. உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவன் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் குத்து விளக்கு என்பது அதாவது தரிசனத்தை காட்டுகிறது. தரிசனம் உள்ள ஆட்களா இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆவிக்குரிய காரியங்கள்ல தரிசனம் இருக்க வேணும். பணம் சம்பாதிப்பதை பற்றி தரிசனம் இருக்கிறது. அது அல்லாம உங்க வாழ்க்கையில சபையை பற்றிய தரிசனம் இல்லையே, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி தரிசனம் இல்லையே. அந்த விதமான ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். மட்டுமல்ல, அதாவது நீங்கள் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அது எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும். அது எதை குறிக்கிறது? கீழே வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது நற்கிரியைகள், மனுஷங்க நற்கிரியைகளை மனுஷனுக்கு அவங்க வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. நற்கிரியை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அது என்ன செய்ய வேண்டும் என்றால் அது பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நற்கிரியைகள் செய்வது, நல்ல கிரியைகளை செய்யணும், ஊழியம் செய்யணும். அப்படி நீங்க ஊழியம் செய்யணும், நற்கிரிகளை செய்யணும், நல்ல செயல்களை செய்யணும். அது மட்டுமல்ல, இந்த சமூக தப்பத்து மேஜை என்று சொல்லுகிற சமயத்தில் தினந்தோறும் அது வைக்கப்பட வேண்டும். அதை போல தினந்தோறும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்குரிய இந்த அப்பத்தை, வேத புத்தகத்தினுடைய வசனங்களை தினந்தோறும் நீங்கள் வாசித்தால் மாத்திரமே உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துவா. உங்களுடைய விளக்கு அணையாமல் என்ன செய்ய வேண்டும் என்றால் எண்ணெயை ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும், கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் மாத்திரமே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அனலாக இருக்கும். மட்டுமல்ல அது பிரகாசமாக இருக்கும், அது வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேர் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்று நீங்க அதுக்கு தாண்டி உள்ளால போக வேணும். எங்க போனோம்? மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற சமயத்தில் அங்கே 2 ஏஞ்சல் மாதிரி 2 பேர் வைக்கப்பட்டிருக்கோம். அது மாத்திர கிருபாசனம், அது கீழே உடன்படிக்கை பெட்டி, எல்லாத்தையும் சொல்லிட்டு போன நேரம் இல்லை. சுருக்கமாக ஒரே வார்த்தையை சொல்லிடுறேன். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால பரிசுத்துக்கு ஒரு முறை தான் ஆசாரியன் போவான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்தை இங்கே திறந்து வச்சிருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. இங்கே தேவனுடைய மகிமை தங்குகிறதான ஒரு இடமாக இருக்கிறது. இங்கே தேவ மகிமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இங்கே வந்து நீங்கள் அந்த தேவ மகிமையை நீங்கள் காண வேண்டும். சகாயம் பெறும்படிக்கு, ஏற்ற காலத்தில் சகாயம் பெறும்படிக்கு கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று எபிரேயர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபாசன தண்டையிலே நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை, கடைசியில் ஐசியூல போன ஒரு பாடத்துகள் சேரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் கிடைக்காது வாரந்தோறும். அது மட்டும் நல்ல, வீட்டிலேயே நம்ம கிருபாசன தண்டையில் நெருங்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலம், தேவ பிரசன்னத்துக்குள்ளாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணி, நம்ம பாட்டு பாடி, தேவனை துதித்து ஆராதனை செய்து அந்த பிரசன்னத்துக்குள்ளால், இந்த மகிமைக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரவேசித்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் ஒவ்வொரு நாளும்
அதை புதிதாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனைபடி செய்ய விரும்புறீங்க? அந்த ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மதில்கள், ரட்சிப்புங்கிற மதில் சுற்றிலும் சரியாக அது அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். வேகமாக அதை சொல்ல வேண்டும் என்ற ரட்சிப்பு என்பது என்னவென்றால், ரோமன் நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்லி இருக்கிறது. வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இயேசு கிறிஸ்துவை நீ இருதயத்தில் விசுவாசித்தால், அவர் தேவகுமாரன் என்று விசுவாசித்தால், அவர் ரட்சகர் என்று விசுவாசித்தால், அவன் பாவங்களை மன்னிக்கிறவன் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதான் ரட்சிப்பினுடைய முதல் படி. அதை நீங்க என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது என்ன சொல்ல? மார்க் 16:14 படிக்கிற சமயத்தில் சொல்லி இருக்கிறது, நீ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் உன் அலங்கம் இடிந்து கிடக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னாலும் நீ ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் உன் அலங்கம் இப்பொழுது பழுது பண்ணிட்டு கிடக்க, இடிந்து கிடக்கிறது. ஒரு பக்கம் தான் கட்டி இருக்கிறீங்க, ஒரு 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 குறிப்பிட்ட இடத்தை தான் கட்டி இருக்கிறீங்க, இன்னும் அடுத்த பகுதி என்ன செய்யவில்லை? கட்டப்படவில்லை. ஆகவே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மூன்றாவது, தீத்து நிருபத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் அங்கே சொல்ல, மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் அவர் நம்மை ரட்சித்தார். ஞானஸ்நானம் எடுத்ததான நபர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று அதனாலே தினந்தோறும் நீங்கள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னால், தினந்தோறும் அந்நிய பாஷை பேசுகிறேன், உங்கள் எல்லாரையும் பார்க்க அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்கிறான். அவ்விதமா நம்ம என்ன செய்யணும்னு, ஆவியில நிரம்பி தினந்தோறும் ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பி ஆராதிக்கணும். ஆவி இல்லாத சபையில செத்த சபைக்கு போகக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. என்ன, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைவும் இருக்கிற சபையாக இருக்க வேண்டும். நான்காவது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, வேறுபாடு, மாறுபாடுல சந்ததி விட்டு விலகி உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மாறுபாடான சந்ததி விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபட வேண்டும். இதெல்லாத்தையும் தனித்தனியா என்ன செய்யணும்? நீங்க பார்த்து கட்டி எழுப்பணும். தனித்தனியா பார்த்து கட்டி எழுப்பணும். எத்தனைபடி செய்ய போறீங்க? வேறுபடணும். நான் இந்த சபை அப்படின்னு ஆவிக்குரிய சபையில தான் நான் இருப்பேன், ஆவிக்குரிய சபையில தான் நான் திருமணம் பெண் கொடுப்பேன், ஆவிக்குரிய சபை அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். எத்தனை அதுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? செத்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகாட்டம் பரவாயில்ல, இந்த மாப்பிள்ளைக்கு நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன், இந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் உங்களுடைய ஆலயம் முக்கியம், ஆவிக்குரிய ஜீவியம் முக்கியம். நீங்க மரித்தால் நித்திய ஜீவன் உங்களுக்கு வேணும். இந்த உலக வாழ்க்கை 70 வருஷம், 50 வருஷம், 40 வருஷம் எப்போ தெரியாது. ஆனால் நித்தியமான வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்த ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை வாசிக்கிற சமயத்தில், கர்த்தரை தொழுது கொள்கிறவன் எவனும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அடுத்த என்ன? அதாவது கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை. அதுல ஜெபம் இருக்கிறது, துதி இருக்கிறது, ஸ்தோத்திரம் இருக்கிறது, அதுல பாடல் இருக்கிறது, அதுல கர்த்தர் கொடுக்கிறதான காணிக்கை இருக்கிறது, தசோபாகம் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்ததான் அந்த தொழுகை. அதை செய்யணும். அதை செஞ்சாதான் அந்த ஏரியா கட்டப்படும். இல்லைன்னா அது வழியா பிசாசு உள்ள வந்துடுவான். ஆராதனை சரியா இருக்க வேண்டும், பழுது பார்க்கப்பட வேண்டும். ஆறாவதாக, நீங்கள் பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காக நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தால் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறேன் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க போகணும். மிரட்டினாலும் செய்யணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்படி செய்வது, சுவிசேஷ ஊழியம் செய்வது, மிரண்டு போகாமல் பயப்படாமல் சுவிசேஷ ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் செய்யணும்,
சுவிசேஷத்துக்காய் கூட போராடி அப்போஸ்தலனாகிய பவுலோட சேர்ந்து நம்ம அந்த வேலையை நம்ம செய்யணும்னு சொல்லி பிலிப்பியர் சபைக்கு சொல்லுகிறது போல சபையோடு சேர்ந்து அந்த நாட்களே அப்போஸ்தலர் போல நம்ம இரத்த சாட்சியை மடித்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த ஏரியா நிறைவேறுக்கும் பாழாய் கிடக்கிறது, அதை கட்டி எழுப்பணும். கடைசியா சொல்றேன், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எத்தனை பேர் அந்த மதிலை கட்டி எழுப்ப விரும்புறீங்க? எத்தனை பேர் மதிலை கட்டி எழுப்ப விரும்புறீங்க? எல்லா தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்பா, எல்லாம் எழுப்பி நிற்கலாம். ஓ ஹல்லேலூயா, thank you Jesus, praise the Lord, hallelujah. கைகளை வைத்து எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணி கேளுங்க. என்னை கட்டுவீராகப்பா, என்னை கட்டுவீராக. என் வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன், என் குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ இந்த சபையை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். என் ஆவிக்குரிய ஜீவத்தை கட்டி எழுப்புவீராக. என் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆண்டவர் என் மதில்கள் இடிந்து கிடக்கிறது, மதில்களை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆலயம் இடிந்து கிடக்கிறது, ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கைகளை வைத்து ஆண்டு நோக்கி கேளுங்க. ஆண்டவரே என்னை கட்டி எழுப்புங்கப்பா, என்னை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, என்னை கட்டி எழுப்புவீராக. Thank you Jesus, praise. எல்லாம் வாயத்தை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாயத்திலிருந்து நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க, நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க, நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. ஏனென்றால் உன் மதில்கள் கட்டப்படுகிறபடினாலே, ஓ உன் வாசல்கள் கட்டப்படுகிறபடினாலே, உன் ஆலயம் கட்டப்படும் பொழுது, உன் மதில்கள் கட்டப்படும் பொழுது, உன் வாசல்கள் கட்டப்படும் பொழுது, நீ உன் பாழாய் கிடக்கிற உன் ஸ்தலங்களை கட்டி எழுப்பும் பொழுது, இனி கொடுமை உன் தேசத்திலே, உன் குடும்பத்திலே, அழிவு உன் குடும்பத்திலே, உன் தேசத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே கேட்கப்பட மாட்டாது. ஓ ஹல்லேலூயா. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஓ glory to God, glory to God, glory to God. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுத்தவங்களாக, எல்லாம் ஒப்பு கொடுத்தவங்களாக, ஒப்பு கொடுத்தவங்களாக. Thank you Jesus, praise the Lord, hallelujah. Thank you Lord, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், சின்னிராளின் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், சின்னிராளின் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கி
நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. அருளின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி எல்லாரும் எழும்பி நின்று பாடுவேன். புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். 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 ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பல நானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பல நானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. 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 ஆண்டவர் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய சபைக்காய் ஸ்தோத்திரம், ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா விதமான சபையினுடைய பொறுப்பாளருக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்கள் வியாதிகளை சுகமாக்குவாராக, உங்கள் பலவீனங்களை நீக்குவாராக, கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக, உங்களை இந்த வாரம் முழுவதும் வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.